சில மோசமான பார்வை கொண்ட எந்த நபராக இருந்தாலும் இவர்கள் வீட்டிற்குள்ளே அனுமதிக்கும் பொழுது, வெளியில கடகராசி சொல்லும்போது கூட சில விஷயங்களை டீல் பண்ணி வந்துடலாங்க. வீட்டுக்குள்ள அதுக்கு பேர் பெருமூச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி மூச்சு விட்டுட்டு போகும்போது அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் ஸ்தானம் இவர்களுக்கு பாதிப்படையும். அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, அந்த 9க்குடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் என்ற நிலையை பெறார். அந்த குடும்ப ஒற்றுமையை 1008 பிரச்சனையை 1008 சண்டையை, ஒரு வீட்டில் அஷ்டம சனி நடந்தது, 7.5 சனி நடந்தது, அல்லது வேற ஏதோ பாதிப்புகள் நடந்தது, விபத்துகள் நடந்தது, இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்த பொழுது கூட, 1008 வறுமையான பிரச்சனைகள் இருந்த பொழுது கூட, கடன் ஏற்பட்ட பொழுது கூட, இதை யார்ட்டையும் காமிக்காம வெளியில வந்த அந்த கடகராசிக்கு திஷ்டி பாதிப்பு ஏற்பட்ட உடனே இவங்க குடும்பத்திலையும் இல்லாத ஒண்ணா, இவங்க வாங்காத கடனா, இவங்க வீட்லேயும் ஒரு விபத்து வந்துருச்சுல அப்படின்னு இன்னொருத்தர் சந்தோஷப்படும்படியான சூழல்கள் உருவாகி இவங்களுக்கு தொடர்ச்சியாக அடி மேலே அடி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும்படியான சூழல்களை சில நேரங்களிலே கிரகத்தாக்கங்கள் இவர்களுக்கு உருவாக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் மோசமான நண்பர்கள், மோசமான உறவுகள், மோசமான ஆட்கள்கிட்ட போய் கடகராசிக்காரர்கள் மனம் விட்டு தன்னுடைய பாசத்தை காமிக்கிறங்கிற பேரில் அந்த குடும்ப உறவுகளையும் தன்னுடைய குடும்ப உறவுகளாக நினைத்து கொண்டு அந்த சகோதரிகளை தன்னுடைய அண்ணன் தங்கச்சிகளாக நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வா பங்காளி போ பங்காளின்னு மாமச்சான் எல்லாம் பழகிக்கிட்டு கடைசியில் இவருடைய வளர்ச்சி எவ்வளவு வேகமாக பௌர்ணமி போன்று ஜொலித்ததோ அமாவாசை போன்று திரும்ப தேய்பிரையாகி அப்படியே போய்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம்.